வெல்கம் டு தமிழ் ரோஜா கன்சல்டிங் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்களை பற்றியது. கே.ஏ. செங்கோட்டையன் ஒரு மூத்த இந்திய அரசியல்வாதி மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியின் முக்கிய பிரமுகர் ஆவார். 1948ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி பிறந்த இவர் 4 தசாப்தங்களாக தமிழக அரசியலில் தீவிர பங்கேற்பாளராக இருந்து வருகிறார். அதிமுக கட்சிக்குள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர், வருவாய்த்துறை அமைச்சர், தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர், வேளாண்மைத்துறை அமைச்சர் என பல்வேறு பதவிகளை செங்கோட்டையன் வகித்துள்ளார். கட்சியின் பிரசிடியம் தலைவராகவும் தலைமையக செயலாளராகவும் பணியாற்றியுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீண்ட காலமாக உறுப்பினராக இருந்த செங்கோட்டையன் 1980ஆம் ஆண்டு முதல் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். தற்போது அவர் எதிர்க்கட்சியான துரைமுருகனுடன் இணைந்து அதிமுக எம்.எல்.ஏ.வாக அதிக காலம் பதவி வகித்தவர். செங்கோட்டையன் தனது வாழ்நாள் முழுவதும் விவசாயிகள், பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் நலனுக்காக வலுவான வக்கீலாக இருந்து வருகிறார். தமிழகத்தில் சமூக நீதி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டை மேம்படுத்தும் நோக்கத்தில் பல்வேறு முயற்சிகளை அவர் ஆதரித்துள்ளார். பள்ளி கல்வித்துறை அமைச்சராக செங்கோட்டையன் பதவி வகித்த காலம் மாநிலத்தின் கல்வித்தரத்தை மேம்படுத்தும் முயற்சிகளால் குறிக்கப்பட்டது. மேலும் அதிமுகவின் முதன்மை திட்டங்களான அம்மா இருசக்கர வாகன திட்டம், அம்மா குடிநீர் திட்டம் உள்ளியவற்றுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர். மொத்தத்தில் கே.ஏ. செங்கோட்டையன் பொது சேவை மற்றும் சமூக நலனில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்ட ஒரு அனுபவமிக்க அரசியல்வாதி. அதிமுக கட்சிக்கும் தமிழக அரசுக்கும் அவர் ஆற்றிய பங்களிப்புகள் அவரது அர்ப்பணிப்பு மற்றும் தலைமையகத்திற்கு சான்றாகும். கே.சி. கருப்பண்ணன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியுடன் இணைந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு முக்கிய இந்திய அரசியல்வாதி ஆவார். 1957இல் பிறந்த கருப்பண்ணன் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். கருப்பண்ணனின் அரசியல் வாழ்க்கை 2001இல் பவானி தொகுதியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து தொடங்கியது. அவர் 2016 மற்றும் 2021இல் அதே தொகுதியில் வெற்றி பெற்றார். தனது தொகுதி மக்களுடனான தனது வலுவான தொடர்பை வெளிப்படுத்தினார். கடந்த 2016ஆம் ஆண்டு முதல்வர் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சியில் சுற்றுச்சூழல் மற்றும் மாசு கட்டுப்பாட்டுத்துறை அமைச்சராக கருப்பண்ணன் நியமிக்கப்பட்டார். இது அவரது அரசியல் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறித்தது. அவர் மாநில அமைச்சரவையின் முக்கிய உறுப்பினரானார். கருப்பண்ணன் ஒரு அரசியல்வாதியாக அடக்கமான மற்றும் அமைதியான நடத்தைக்கு பெயர் பெற்றவர். அவர் தனது தொகுதிகளின் தேவைகளை நிவர்த்தி செய்ய அயராது உழைத்துள்ளார். அர்ப்பணிப்புள்ள மற்றும் பயனுள்ள தலைவராக அவருக்கு நற்பெயரை பெற்றுத்தந்தார். கருப்பண்ணன் தனது அரசியல் வாழ்க்கை மட்டுமின்றி விவசாயம், ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட பல்வேறு தொழில் முயற்சிகளிலும் ஈடுபட்டுள்ளார். தேர்தல் ஆணையத்தில் அவர் தாக்கல் செய்த பிராமண பத்திரத்தின்படி அவருக்கு விவசாய நிலங்கள், கட்டிடங்கள், முதலீடுகள் உட்பட குறிப்பிடத்தக்க சொத்துக்கள் உள்ளன. சுகுணாபுரம் பழனிச்சாமி வேலுமணி, பொதுவாக எஸ்.பி. வேலுமணி என்று அழைக்கப்படுபவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு முக்கிய இந்திய அரசியல்வாதி ஆவார். மே 10, 1969இல் பிறந்த அவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியின் தீவிர உறுப்பினராக இருந்து வருகிறார். வேலுமணி 2006, 2011, 2016 மற்றும் 2021 ஆகிய ஆண்டுகளில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்களில்
தொண்டாமுத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்று வெற்றிகரமான அரசியல் வாழ்க்கையை பெற்றுள்ளார். அதிமுக கட்சிக்குள் நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சி, சட்டம், சிறப்பு திட்டத்தை செயல்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளை வகித்துள்ளார். தற்போது வேலுமணி அதிமுகவின் தலைமை நிலையச் செயலாளராக 2022ஆம் ஆண்டு முதல் பதவி வகித்து வருகிறார். அவர் விவசாயிகள், பெண்கள் மற்றும் விளிம்பு நிலை சமூகங்களின் நலனுக்காக வலுவான வக்கீலாக இருந்து தமிழ்நாட்டின் சமூக நீதி மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த அயராது உழைத்துள்ளார். வேலுமணியின் தனிப்பட்ட வாழ்க்கை எளிமையும் அடக்கமும் கொண்டது. கோயம்புத்தூரில் பிறந்த இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் முடித்தார். அவர் வி. வித்யாதேவியை மணந்தார். அவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மெய்யழகன் ரோஜா டெலிவிஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.